here, everything comes to a standstill on Friday afternoon as all the men of the town head to the mosque. For Muslims around the world, Friday is a special day. Most Muslims conduct daily prayers at home or their workplace. But on Friday, a visit to the mosque to pray with your community is very important. Mbai Hatiyatullah is the Maulavi at the Manchole Chene Juma Mosque in Kenya. As a religious leader, he has many roles within the community. Each Friday he delivers a sermon for all the worshippers. This is called the khutbah. In his Friday sermon, Hatiyatullah regularly covers an issue often ignored. நேரம் இந்த குத்துபா என்ற ஒரு விடயம் என்னென்றால் எல்லோரும் அமைதியாக இருந்து மிக அவதானமாக கேட்கின்ற ஒரு இடம். வேறு எந்த இடத்திலும் இப்படி ஒரு நிகழ்வை நாங்கள் காண முடியாது. இதனூடாக அவர்கள் நிறைய விடயங்களை விளங்கிக் கொண்டு தன் வாழ்க்கையில் அவற்றை செயல்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள். அவர்கள் செய்வார்கள். தங்களுடைய உதாரணமாக நாங்கள் ஒரு தீமையான விஷயத்தை சொன்னால் அதனை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதே போல் ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் சொல்கிற நேரம் அதை ஏற்றுக்கொள்வாங்க. 100% நாங்கள் அதை எதிர்பார்க்க இயலாது. முடியுமான அளவு ஒரு 50% அப்படி அவர்கள் செய்வார்கள். அது உண்மையிலேயே எங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நாங்கள் இந்த குத்பா மேடையை பயன்படுத்துகிறோம். Because of his standing in the community, Hatiyatullah's words have influence. By advocating good governance and transparency, in his weekly sermon, he reaches out to all the members of the Muslim community. But Hatiyatullah's commitment to fighting corruption goes beyond mere words. பொதுவாக முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையில் இந்த முஸ்லீம் திருமண விவாகரத்து சம்பந்தமான விஷயங்களை கையாளத்துக்குன்னு சொல்லி இலங்கை ஜனநாயக சோசியலிஸ்ட் சட்ட ஏற்பாடுகளின் கீழே உருவாக்கப்பட்ட ஒரு நீதிமன்றம் ஒன்றைக்கு அதை குவாஸ் நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. அங்கே தான் பொதுவாக முஸ்லீம்களோட விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்படுறது. இப்போ கிண்ணியாவில் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிண்ணியாவிலையும் அப்படியான ஒரு நீதிமன்றம் ஒன்று இருக்கு. அந்த நீதிமன்றத்தோட நீதிபதி அவர் சில முறைகளான விஷயங்களில் ஈடுபட்ட அந்த விஷயம் இவர் சார்ந்த அமைப்பு ஜம்மியத்துல் உலமா. அப்பொழுது நாங்கள் அதனை மிக அவதானமாக ஆராய்ந்தோம். அவ்வாறு ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது பலர் அவ்வாறு கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இவர்கள் பாதிக்கப்பட்டு. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் அவரை அங்கு அனுப்பிய பொழுது நீதிச்சேவை ஆணைக்குழுக்கு அனுப்பிய பொழுது அவர் உடனடியாக பதவியிலிருந்து நிறுத்தப்பட்டார். Last year, Hatiyatullah was once again at the forefront of the fight against corruption in Kenya. By profession, he has been a teacher for over 14 years. When he discovered that the principal of the local school was stealing from the children, Hatiyatullah got involved. பிள்ளைகளுக்கு மதிய உணவு வழங்குறதுக்காக வேண்டி வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராமால் மதிய உணவு வழங்கப்படுது. இதில் நிறைய பாடசாலைகளில் முறைகேடு இருக்கு. ஆனால் சரியாக யாரும் அதை வெளியே சொல்கிறல்ல. புவர் சென்ட் ஸ்கூலை பொறுத்தவரையில் அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்த மதிய உணவை அந்த பிரின்சிபல் மேனேஜர் எடுத்து வெளியில் பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறதுக்காக வேண்டி வாகனத்தை ஏற்றி வந்தீங்க. அவர் என்னுடைய பாடசாலையில் இருந்து ஒரு பகல் 1 மணி அளவிலே ஒரு எல்ஃபிலே சுமார் 25 மூடை அரிசிகளை பாடசாலையிலிருந்து ஏற்றிக்கொண்டு வந்தார். வருகின்ற பொழுது இந்த மெசேஜ் எனக்கு தொலைபேசி மூலம் கிடைத்தது. செல்லுகின்ற பொழுது இவர் அரிசியை கொண்டு வந்த செய்தி போலீஸுக்கு போய்விட்டது என்று எப்படியே இவர் அறிந்து கொண்டு உடனடியாக போலீஸுக்கு போனார். The institution in which he was working was a spiritual institution. This institution has some acceptance among the people, especially the Muslim people. So when the Hatiyatullah Maulavi speaks out or divulge or express something which the society has to be give support to him,
where the people had no hesitation of supporting him. Through his role as a religious leader and a school teacher, he is able to share his value of integrity. சமூகத்துக்காக வேண்டி செய்கிற அனைத்து வேலைகளையும் ஒரு நல்லொரு செயற்பாடாகத்தான் நான் அதை கருதுகின்றேன். சமூகத்தில் ஊழல் மோசடிகள் நடைபெறுகின்ற போது இப்படியான நிகழ்ச்சிகளை இப்படியான செயற்பாடுகளை முன்னின்று துணிச்சலோடு செயல்படுவதற்கு உறுதியாக நிற்கின்றேன். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பெருமையாக நாங்கள் இதை கருதுகின்றோம். கடந்த கால கண்ணோட்டம் சமூகத்தில் எப்படி இருந்துன்னு சொன்னால், மதகுரு என்றால் அவர் மதத்தை மாத்திரமே போதிக்க வேண்டும், அவருடைய மடாதிபதிகளில் மாத்திரம்தான் அவர் இருக்க வேண்டும், அப்படி என்றால் சமயத்தலங்களில் மாத்திரம்தான் அவர் இருக்க வேண்டும் என்ற கண்ணோட்டம் இருந்தது. ஆகவே மத தலைவர் என்ற விதியில் அவர்கள் தான் முன்னோடிகளாக காணப்பட வேண்டும் இந்த சமூகத்தில் காணப்படுகிற அநீதிக்கு எதிராக செயல்படுவதற்கு. ஆகவே இஸ்லாம் மதத்தை எடுத்தால் என்ன அல்லது எந்த மதத்தை எடுத்தால் என்ன, சமய தலைவர்கள் நிச்சயமாக ஊழலுக்கு எதிராக தங்களுடைய குரல்களை எழுப்ப வேண்டும். காரணம் அவர்களை சார்ந்தது தான் சமூகம். எங்களை போன்ற இளைஞர்களும் ஏனைய சகோதரர்களும் அதிகமாக இவர்களுக்கு நாங்கள் ஆர்வத்தையும் கொடுத்து உற்சாகத்தையும் கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய பங்களிப்பை செய்வதற்கு அன்று முதல் இன்று வரைக்கும் நாங்கள் துணை புரிவதற்கு நாங்களும் அவரோடு இருக்கின்றோம். Atiyatullah now spends some Fridays each month delivering his khutbah at other mosques in the area. In this way, he is able to reach an even greater audience with his message. By speaking and by practice, M.Y. Atiyatullah is setting an example for everyone in Kenya and throughout the island.